உலகமெங்கும் பரவி வாழக்கூடிய அன்பு தமிழ் நெஞ்சங்களே வணக்கம். நம்முடைய செம்முரசு மக்களுக்கான உள்ளக்குமுறல் என்கின்ற இந்த எளிய சேனலை தொடர்ந்து ஆதரித்து வருகிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய முன்தினம் தேமுதிகவின் தலைவர் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மரணமுற்ற செய்தியை நாம் எல்லோருமே தொலைக்காட்சியிலும் செய்தித்தாள்களிலும் பார்த்தோம். ஒருவர் இறந்த பிறகு அவரது பலவீனங்களை எல்லாம் மறந்துவிட்டு அல்லது மறைத்துவிட்டு அவரது சிறப்புகளை மாத்திரமே ஒரு சமூகம் கொண்டாடுகிறது. ஒரு சமூகம் வாழ்ந்த மனிதனை கொச்சைப்படுத்திவிடக்கூடாது, கேவலப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக செய்யக்கூடிய ஒரு நாகரிகமான ஒரு சமூகத்தின் வெளிப்பாடு என்று அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் இரண்டு பக்கங்களையும் நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக, அவர் சிறு வயதிலேயே தாயை இழந்ததால் மிகவும் அவருக்கு இருந்த அந்த தோற்றத்தை வைத்து அவர் திரைத்துறையில் மிகவும் போராடி வெற்றி பெற்றதால் இயல்பாகவே மக்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற அவரது நற்பண்புகள் சமூகத்தால் கொண்டாடப்படுகிறது. இது அனைவராலும் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டிய ஒன்று. திரைத்துறையில் அவர் வருகைக்கு முன்னால் அந்த கடைநிலை ஊழியர்கள், திரைப்படத்தின் வெளிச்சத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த லைட் பாய்ஸ், அவர்களுக்கென்று ஒரு சாதாரண எளிய உணவும், கதாநாயகர்கள் அல்லது ஏற்கனவே வெற்றி பெற்ற நடிகர்களுக்கெல்லாம் உச்ச நட்சத்திரமாக இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த உணவும் என்கின்ற நிலையை மாற்றியவர் விஜயகாந்த் தான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. திரைத்துறைக்கு அவர் செய்த ஒரு மிகப்பெரிய மாறுதல், எல்லா மனிதனையும் சக மனிதனாக நேசித்த அந்த மகத்தான கலைஞரை திரை உலகம் இழந்திருக்கிறது என்று சொன்னால் அதில் இருவேறு கருத்திற்கு இடம் இருக்க முடியாது. அவர் உண்மையிலேயே அதை செய்து காட்டியிருக்கிறார். ஆனால் அரசியலில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக வந்திருந்தாலும் கூட அவருக்கு இருக்கக்கூடிய திரை பிரபலத்தை வைத்து அவர் அரசியலுக்கு வந்ததால் அந்த அரசியலுக்குரிய முதிர்ச்சி அவரிடம் இருந்ததா? மிகப்பெரிய கேள்வி. மக்களுக்கு ஏதோ செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு நபர் அரசியலுக்கு வந்தால் அதற்குரிய தலைமை பண்பு அவரிடம் இருந்ததா? செய்தியாளர்களை அவர் சந்தித்த விதம், அவர் ஒவ்வொரு மக்கள் பகுதிகளுக்கும் தமிழ்நாடு முழுக்க அவர் சுற்றுப்பயணம் செய்தபோது ஏற்பட்ட நிகழ்வுகள், அவரை தாங்கி பிடித்த தொண்டரை அவர் நடத்திய விதம், பத்திரிகையாளர்களை காரி உமிழ்ந்த விதம், இதெல்லாம் தலைமை பண்பு அவருக்கு இல்லை என்பதை வெட்ட வெளிச்சமாக காட்டியது. ஒரு சேவை மனப்பான்மை இருப்பவர் எப்படி பொது வெளியில் நிருபர்களிடம், பொது மக்களிடம் ஒரு தலைமை பண்பற்ற ஒரு வகையில் நடந்து கொள்ள முடிந்தது என்று சொன்னால், ஏற்கனவே அவருக்கு ஒரு பிரபலம் இருக்கிறது. அந்த பிரபலத்திற்குத்தான் அவருக்கு வாக்குகள், அது வாக்காக மாறுகிறது. எதிர்க்கட்சி தலைவராக கூட அமர்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக ஜெயலலிதாவை கேள்வி கேட்டு திணறடித்த அந்த அரசியல் ஆளுமை அவரிடம் இருந்தது. ஆனால் தலைமை பண்பு அவரிடம், அவர் அதை வளர்த்து கொள்வதற்காக அவருக்கு யாரும் உடனிருந்தவர்கள் உதவவில்லை, அல்லது அவரோடு அதை இணைந்த அந்த தலைமை பண்பு இயல்பாக வரவில்லை. ஒரு மிகப்பெரும் செல்வந்தராக அவர் அரசியல் களத்தில் நின்றார். அவரது சட்டமன்ற உறுப்பினர்களையே அவரது கட்சிக்குள் அவரால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை என்கின்ற யதார்த்தமான உண்மையையும் நாம் பார்க்க வேண்டும். அல்லது அவரை வீழ்த்துவதற்காக சூழ்ச்சி நடந்து அந்த சூழ்ச்சிக்கு அவரது தொண்டர்கள் பலியானார்கள் என்பது கூட இருக்கலாம். ஆனாலும் எப்படி இருந்தாலும் தன்னுடைய பிரபலத்திற்காக வந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தன்னோடு தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்தடுத்து அவரால்
வெற்றி பெறுவதற்கு, அரசியல் வெற்றி பெறுவதற்கு போதிய அனுபவமும் பயிற்சியும் தேவைப்படுவதற்கு முன்னால் அவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுவிட்டது ஒரு இயற்கையின் கொடுமை என்று சொல்லலாம். அரசியலில் அவர் வெற்றி பெறவில்லை. எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்திருந்தும் கூட தன்னோடு இருந்த அந்த 26 எம்எல்ஏக்களை அவரால் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடியாததால் அரசியலில் அவர் தன்னுடைய பிரபல்யம் மாத்திரமே போதும் என்று கருதிவிட்டது மிக பெரும் பலவீனம். அவருடன் இருந்த அவரது மைத்துனர், அவரது மனைவி போன்றவர்களெல்லாம் தன் சாதிக்காரர்களாக பார்த்து அவர்கள் அங்கே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தேர்வு செய்வது போன்ற மிக பலவீனமான அம்சங்கள் அவர்களது கட்சியில் வெளிப்பட்டதை யாராலும் மறுப்பதற்கில்லை. உள்ளே சென்ற தொண்டர்கள் எல்லாம் விஜயகாந்த் என்ற பிம்பத்தை பார்த்து சென்றவர்கள். ஆனால் அதன் உள்ளே சென்ற பிறகுதான் அவர்களுக்கு தெரிந்தது சாதி ரீதியாக பாகுபாடு பார்த்து அங்கே ஒதுக்கப்படுவதையெல்லாம் கண்டு தொண்டர்கள் மெல்ல மெல்ல வெளியேறினார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக லஞ்சத்தை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன், மக்களுக்கு நல்லதை செய்வேன் என்று சொன்ன இதே விஜயகாந்த் அவர்கள் அவரது தேமுதிக கட்சியும் மக்களிடம் வாக்கு செலுத்துவதற்கு பணத்தை இறைத்துதான் வாக்கை வாங்கினார்கள். அப்படியென்றால் உங்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் பணம் கொடுத்து வாக்கு வாங்குறாங்கன்னு சொன்னால் நாளைக்கு செலவு செய்த தொகை அவர்களும் எடுத்து தான் ஆக வேண்டும். எனவே இந்த அரசியல் களத்தில் பணம் இருந்தால் மாத்திரம்தான் வெற்றி பெற முடியும் என்கின்ற ஃபார்முலாவை விஜயகாந்தும் அறிந்திருந்தார். ஆனால் மேடையில் ஜெயலலிதா கருணாநிதியை அவர் எதிர்த்து பேசினார். எனவே ஒரு சராசரி அரசியல் கட்சியைத்தான் அவரால் நடத்த முடிந்தது. அவர் எந்த புரட்சியும் செய்துவிடவில்லை. திரைத்துறையில் அவர் செய்த புரட்சி வேறு. ஒரு சக மனிதனாக, சக கலைஞனாக அந்த நடிகர் சங்கத்தை அவர் பொறுப்பேற்ற பிறகு கடனிலிருந்து மீட்டது. திரைத்துறைக்கு அவர் செய்த சாதனையை அரசியலில் அவர் செய்யவில்லை, செய்ய முடியாது. இந்த முதலாளித்துவ கட்சியைத்தான் அவர் கட்டினார். முதலாளித்துவ அரசியல் கட்சியில் பணம் கொடுத்து வாக்குகளை வாங்குவது என்கின்ற கீழ்த்தரமான அரசியலைத்தான் அவர் செய்தார். இது அவரது தொண்டர்கள் அனைவருக்கும் தெரியும், மக்கள் அனைவருக்கும் தெரியும். எனவே அரசியலில் விஜயகாந்த் வெற்றி பெறவில்லை என்பதை அவர் தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தல்களில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற முடியாமல் போனதும், அவர் அடுத்த ஆளுங்கட்சி நோக்கி முன்னேற முடியாமல் போனதும் வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்கிறது. திரைத்துறையில் அவர் வெல்ல முடியாத ஒரு கமலஹாசன், ரஜினி போன்ற நடிகர்கள் இருந்த காலத்தில் ஒரு செல்வாக்கு மிக்க கலைஞனாக தன்னை உயர்த்தி கொள்வதற்கு அவர் பட்ட அரும்பாடு யாராலும் மறுக்க முடியாதது. அவர் எடுத்த திரைப்படங்கள் அனைத்தும் வெற்றி அடைந்திருக்கின்றன. ஒரே ஆண்டில் 18 திரைப்படங்களை கூட அவரால் நடிக்க முடிந்து அதை வெள்ளி விழா படங்களாக, வெற்றிகரமான படங்களாக அவரால் தர முடிந்திருக்கிறது. ஆனால் அரசியலில் அதுபோல அவரால் செயல்பட முடியவில்லை என்பது யதார்த்தமான உண்மை. இதையும் பார்த்து நாம் விஜயகாந்தை சரியாக மதிப்பீடு செய்ய வேண்டும். அவர் உழைக்கும் மக்களுக்காக ஆட்சி இல்லாத போதே பல ஊர்களில் கணினி மையங்களை, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இலவச கணினி மையங்களை, தையல் மிஷின்களை, எண்ணற்ற உடல் ஊனமுற்றோருக்கான கருவிகளை, ஆண்டுதோறும் ஏழைகளை ஒழிப்பதற்கான நாளாகவே அதை அறிவித்து தனது பிறந்த நாளை கொண்டாடிய அந்த மகத்தான கலைஞன் அரசியலில் வெற்றி பெறவில்லை, வெற்றி பெற முடியவில்லை என்கின்ற யதார்த்தமான உண்மையும், அதே நேரத்தில் நாம் எல்லோரும் கருதுவது போல அவருக்கு உடல்நலமும் கெட்டதால், ஒருவேளை உடல்நல சீராக இருந்திருந்தால் அரசியலில் மேலும் மேலும் அவர் வெற்றி பெற்றிருக்கக்கூடும் என்பதையும் நாம் சேர்த்து, திரைப்பட கலைஞராக வெற்றி பெற்ற விஜயகாந்த் அரசியல் வெற்றி பெறவில்லை என்கின்ற கசப்பான உண்மையை நாம் கவனித்துதான் ஆக வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் இணைத்து பார்க்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.